ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியை ஜோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனை தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், வாழ்வியல், மருத்துவம், ஆன்மீகம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற தலைப்பில் அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு, இந்த ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களில் ஒவ்வொரு காணொலியாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று காலவர்ஷனுக்கு 11ஆம் இடமான கும்பராசி கும்ப லக்கணத்துக்குரிய அடுத்து ஒரு வருடம் வரக்கூடிய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலே இந்த காணொளி. அடுத்த ஒரு வருடத்தில் ராகு கேது பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. குருவனுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. மற்ற கிரகங்கள் பெரிய அளவில் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் தருவதற்கான வாய்ப்பில்லை. இயல்பான நடைமுறைகளில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தருகிறது. ஆனால் இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது ஏற்றத்தை தந்தாலும் இறக்கத்தை தந்தாலும் சற்று அழுத்தம் திருத்தமாக தந்து விடுகிறது என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, சனிப்பெயர்ச்சி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது சாலச் சிறந்தது. 2க்குரியவனால் பார்க்க பெறுவது என்பது சாலச் சிறந்தது. இதுவரையில் காத்திருந்த பணங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உறவுகள் மறுபடியும் திரும்ப கலைந்து போன, பறந்து போன அல்லது கசந்து போன உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணும். உங்களுடைய சுய முயற்சியால் உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் செல்வாக்குகள் அனைத்தும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் அருமையான காலம். இதில் செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதயத்தினுடைய 4 பாதங்கள் மற்றும் பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரமான 3 பாதமும் இருக்கிறது. இந்த பாதத்தில் எந்த நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சதய நட்சத்திரத்தில் 4 பாதத்தை தவிர சனியினுடைய குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த குருவனுடைய நட்சத்திரத்தை பெற்று எந்த கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தினாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை காலாக பெற்று எந்த கிரகம் தசாபுத்தியை நடத்தினாலும் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு பொற்காலம் என்பதை கனவில் நிறுத்துங்கள். அதே சமயத்தில் நினைவிலும் நிறுத்திக்கொள்ள தகுதியான தசாபுத்தி என்பதை மாற்ற கருத்தில்லை. லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகும் பொழுது செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி வருவது என்பது அவ்வளோ சால சிறந்ததல்ல. ஏனென்று கேட்டால் ஒரு சின்ன அவமானத்தையும் சங்கடங்களையும் கசப்புகளையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது யார் மூலம் வரும் என்று பார்க்கும் பொழுது நமக்கு கீழ் வேலை செய்யும் பணியாட்கள் மூலம், நமது பேரம்பேத்திகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வயது முதிர்ந்தவர்கள் மூலம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வயது முதிர்ந்த குருவனுடைய பார்வையை பெறுவதால் செல்வாக்குள்ளவர்கள் மூலம் அந்த கசப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தரும். அடுத்து குரு என்று பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சனியை வர்ற ஜூன் மாதத்திற்கு மேல் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஆக சால சிறந்த வருடமாக எடுத்துக்கொள்ளலாம். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் அடுத்து தன்னுடைய சொந்த வீட்டில் பயணிக்கப் போகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது யோகத்தை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜீவனஸ்தானம் இங்கு குருவனுடைய பார்வை பெற்று வலுப்பெறப் போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரையிலும் உங்களுடைய தொழிலும் ஜீவனத்திலும் தொய்வாக இருந்த காலத்தை விட்டு வெளியே வரப்போகிறீர்கள். இது பாதச்சனி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார், 10ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது
சின்ன சின்ன வேலைகளுக்கு அதிக மெனக்கெட்டு அதிக உழைப்பை தந்து பெற வேண்டியதாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சால சிறந்தது. ஏன் என்று கேட்டால், நீங்கள் எந்த ஜீவனத்தில் இருந்தாலும் அந்த ஜீவனத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பை தந்து விடுகிறார். அதே சமயத்தில் உங்களுடைய வார்த்தையால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் சின்ன சின்ன சங்கடத்தை பெற்றாலுமே கூட, அவர்கள் மூலம் நீங்கள் பெற்றாலும் கூட, ஆனால் ஜீவனம் அல்லது தொழில் என்று பார்க்கும் பொழுது அது சுமூகமான ஒரு சூழ்நிலையை எட்டி படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமும் உங்களுக்கு பராபாவ வருடம் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் ராகுவும் கேதுவும் ஜென்மத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் இருப்பது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் மற்றும் எதிர்பாராத கடன்கள் வந்து நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை பயணிக்கும் காலம். லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கடனை அள்ளித்தந்து விடுவார்கள், அல்லது சங்கடத்தை தந்து விடுவார்கள், அல்லது சந்நியாசத்தை தந்து விடுவார்கள். எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத மந்த நிலையை கொடுத்து ஒரு சன்னியாசியினுடைய மனோநிலையை தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான யோகத்தை தரும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் சனிக்கு நட்பு கிரகமான சுக்கிரனும் புதனும் மீனத்தில் இருக்கும் பட்சத்தில், அது சனி திசையில் அந்த சுக்கிரனுடைய புத்தியோ புதனுடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தைகள் மூலமும் தாய்மாமன் வகைகள் மூலமாகவும், அல்லது காதலிக்கும் வயதில் உள்ள இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில், அல்லது பருவ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் கைகூடுவதற்கும், அல்லது அந்த காதலியே மனைவியாகவும், அல்லது அந்த காதலனை வாழ்க்கை துணையாக வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை அடுத்து வரக்கூடிய வருடங்கள் தரப்போகிறது என்பது சற்று சந்தோஷமான விஷயமும் கூட. அதே சமயத்தில் குரு என்பவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சந்தித்தாலும் கூட, கடனை தரக்கூடிய மனோபக்கம் இருந்தாலும் நோயை தரக்கூடிய மனோபக்கம் இருந்தாலுமே கூட, 2க்குரியவன் 2ஆம் இடத்தை பார்த்து தனது தனஸ்தானத்தை வலுப்படுத்தி அதற்கான பொருளாதாரத்தை தந்து விடுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். அந்த வகையில் குருவனுடைய திசையாக இருக்கும் பட்சத்தில் உடல்நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். எதிரியிடம் கொஞ்சம் நிதானமாக பயணப்படுங்கள். இல்லை என்றால் எதிரி நம்மளுடைய கணம் என்ன என்று பரிசோதிக்கக்கூடிய காலமாகவும் அமைய வாய்ப்பிருக்கிறது. இருந்த போதிலும் பெரிய பாதிப்புகளையோ நெருக்கடியோ தந்துவிட முடியாது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில், அந்த செவ்வாய்க்கு குரு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் சின்ன சின்ன விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதே சமயத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இதயத்தினுடைய மேல் பகுதியில் வாழ்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்க ஏதுவான காலமாக அமைகிறது. ஆக பொருளாதாரத்தில் திருப்திகரமான காலம், உறவுகளில் திருப்திகரமான காலம், உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆக உங்களுக்கு ஒரு 50% நற்பலன்களும் 50% ஏற்ற இறக்க பலன்களும் இருக்கிறது. ஆனால் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்குரிய லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் சுய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் எந்த பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் அதை ஈஸியாக சுலபமாக கடந்து செல்ல பொருளாதாரம் கை கொடுக்கும் என்பதை கருத்தில் கொண்டு பயணிக்கலாம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.